அரசியல்வாதிகளின் வாக்குறுதிகள் வார்த்தைக்கு மட்டுப்பட வேலையற்ற பட்டதாரிகளின் போராட்டங்கள் தீர்வின்றி தொடர்கின்றன. 2012 மார்ச் 31க்கு பின்னர் பட்டதாரிகளாக வெளியேறியவர்களுக்கான நியமனங்களை வழங்கக் கோரி அம்பாறை மாவட்ட பட்டதாரிகள் கடந்த 51 நாட்களாக போராடி வருகின்றனர். இதுவரைக்கும் எங்களுக்கான ஒரு தீர்வினை எட்டப்படாத ஒரு நிலையில்தான் நாங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். சுருக்கமாக சொன்னால் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு தகுதியான படித்த ஒரு தலைமையின்மைதான் இதற்கு ஒரு காரணம் என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். உண்மையிலே ஒரு படித்த சமூகம் இந்த நாட்டை ஆளும் என்றிருந்தால் எங்களுடைய பிரச்சனைகளும் இந்த சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளின் சரிவர தீர்த்திருப்பார்கள். எதிர்வருகின்ற தேர்தல் ஒரு படித்தவர்கள் வந்தால் மாத்திரம்தான் நாங்கள் வாக்களிப்போம். படிக்காத எந்த ஒரு அரசியல்வாதிகளுக்கும் நாங்கள் வாக்களிப்பதில்லை. 57 நாட்களாக போராடி வரும் மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் இன்றைய தினம் கொலனாவு மீத்தோட்டமுல்ல அனர்த்தத்தில் உயிர் நீத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். இந்த அஞ்சலி நிகழ்வில் ஜனநாயக போராளி கட்சியின் உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தனர். அரசாங்கம் வாராங்க, பாக்குறாங்க, போறாங்க. ஆனா எந்தவித தீர்க்கமான உறுதியான நம்பகமான முடிவையும் எங்களுக்கு தரல. நாங்கள் சரியா கஷ்டப்பட்டு கொண்டு நாங்கள் எங்களோட போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறோம். நியமனம் உறுதி செய்யப்படும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என 48 நாட்களாக திருகோணமலை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளும் போராடி வருகின்றனர். 2012ஆம் ஆண்டின் பின்னர் பட்டம் பெற்று வெளியேறிய பட்டதாரிகளுக்கு உடனடியாக நியமனங்கள் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் ஆரம்பித்த போராட்டம் 51 நாட்களை கடந்துள்ளது.